இவங்க ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணும்போது உங்களோட ஃபேவரட் யாருன்றத கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாட் பேட்டில் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஐபிஎல்ல ரோஹித் சர்மா வெர்சஸ் விராட் கோலி ரெண்டு பேர்ல அவங்களோட ஸ்டாட்ஸை கம்பேர் பண்ணி யார் பெஸ்ட் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மேட்சஸ் விராட் கோலி 267 மேட்ச் ஆடி இருக்காரு. ரோஹித் சர்மா 272 மேட்ச் ஆடி இருக்காரு. இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா விராட் கோலி 259 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. ரோஹித் சர்மா 267 இன்னிங்ஸ் பேட் பண்ணிருக்காரு. ரன்ஸ் இதுல விராட் கோலி தான் டாமினேட் பண்றாரு. 8661 ஐபிஎல் ரன்ஸ் அடிச்சிருக்காரு அவர் கரியர்ல. ரோஹித் சர்மா 7046 ரன்ஸ் மொத்தமா ஸ்கோர் பண்ணிருக்காரு. இது வந்து 2025 வரைக்கும் 26 இன்க்ளூட் பண்ணல. ஆவரேஜ் பாத்தீங்கன்னா விராட் கோலி தான் டாமினேட் பண்றாரு. 39 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரோஹித் சர்மாவோட ஆவரேஜ் 29.7. அடுத்து ஸ்ட்ரைக் ரேட், ரொம்ப முக்கியமான விஷயம் 2020 பொறுத்த வரைக்கும். விராட் கோலி 132 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ரோஹித் சர்மாவோட ஸ்ட்ரைக் ரேட்டும் 132 தான். பட் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர்னா ரோஹித் சர்மா தான். வந்து 50s and 100s. விராட் கோலி மொத்தமா 63 50 அடிச்சிருக்காரு. ரோஹித் சர்மா மொத்தமா 47 ஹாஃப் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. செஞ்சுரிஸ் பாத்தீங்கன்னா விராட் கோலி தான் டாமினேட் பண்றாரு. 8 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ரோஹித் சர்மா 2 செஞ்சுரி தான் அடிச்சிருக்காரு. கடைசியா வந்து ஹையஸ்ட் ஸ்கோர், அதுலயும் விராட் கோலி தான் டாமினேட் பண்றாரு. விராட் கோலியோட ஹையஸ்ட் ஸ்கோர் 113. ரோஹித் சர்மாவோட ஸ்கோர் 109. என்னை பொறுத்த வரைக்கும் என்னதான் விராட் கோலி டாமினேட் எல்லாத்துலயும் பண்ணாலும் ஐபிஎல்ல எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்னா ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது ரோஹித் சர்மா தான் பெஸ்ட். என்னோட ஃபேவரட்டும் ரோஹித் சர்மா தான். ரோஹித் சர்மா ஏன்னா வந்து ரோஹித் சர்மா வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர், அந்த ஒரு காரணம் தான். ஸோ உங்களோட ஃபேவரட் பிளேயர் இவங்க ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணும்போது உங்களோட ஃபேவரட் யாருன்றத கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க.